ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே ஏதாவது ஒரு வடை செய்யணும் அப்படின்னா ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் அவல் இருந்தால் போதும். அவல் இந்த மாதிரி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுங்கள். இதில் இருக்க தூசி அழுக்கு எல்லாமே போயிடும். வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆகிடும், சாதம் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, அவல் நான் 2 டைப் ஆஃப் அவலும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால கலந்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு சிங்கிள் ஒயிட் அவல் இருந்தால் ஒயிட்டில் மட்டும் செய்யலாம், இல்லை கார அரிசி சிவப்பு அவல் இருந்தால் அதில் மட்டும் கூட செய்யலாம். கடலை மாவு 1 கப்பு, மெஷரிங் பவுலில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1/2. நெக்ஸ்ட்டு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு தோலோடு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் அதுக்கு வாசனை. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் இந்த அவல் இப்படி எடுத்து இப்படி பிழிஞ்சு போடுங்க. ரொம்ப பிழியணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பிழிங்க போதும். ஏன்னா மாவுளம் போட்டு நம்ம பிசையும் போது கரெக்டாகிடும். இந்த மாதிரி அவல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா கைவிட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம கடலப்பருப்பு வடை இருக்குல்ல, அந்த வடை மாவு எந்த ஸ்டேஜில் இருக்குமோ அந்த மாதிரி லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டே தண்ணி தெளிக்கல அப்படின்னா, நம்ம அவல் பிழிஞ்சி போட்டோம்ல, அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். பார்த்துக்கிட்டு நம்ம பிசைஞ்சிடலான்ட்டு தான் நான் தண்ணி ஆட் பண்ணல. இப்போ நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி இந்த மாதிரி கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கடல மாவோட இருக்கலாம் அந்த மாவு பார்த்துக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி உருண்டை போட்டு கையில் தண்ணி ஈரம் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டையாக நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி இல்லை பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிஸாக தட்டி எண்ணெயில் நம்ம வடை மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் இது அவல் வடைன்னு யார்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் டக்குன்னு வீட்டில் அவல் இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அவல் வடையான்னு கேட்டு உங்களை எல்லோரும் பாராட்டி புகழ்ந்து தள்ளிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் காரத்துக்கு சில்லி பவுடரோ க்ரீன் சில்லி பச்சை மிளகாயோ அதெல்லாம் எதுவுமே போடலை. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வடையாக திருப்பி போட்டுக்கலாம். இது கடலப்பருப்பு வடை மாதிரி அந்த கலருக்கு வராது. அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப செவந்து போன மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓரளவு மீடியமாக முன்னாடியே எடுத்துடணும். நம்ம அந்த ஆனியன்லாம் எண்ணெயில் வெந்திருக்கும் பொழுது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போ லைட் ப்ரௌனிஷாக இருக்கா, இது இன்னும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும்.
இது அரிசி மாவில் செஞ்சீங்களா, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு தான் உங்களை கேட்பாங்க. யாராலையுமே வந்து அவல் வடை ஹெல்த்தியான வடை அப்படின்றத நம்பவே முடியாது. பாருங்க, 2 பக்கமும் இதே மாதிரி நல்லா அழகாக செவந்திருக்கணும். வெங்காயம் வந்து அந்த கரிஞ்ச மாதிரி ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. ஒரு அருமையாக ஹெல்த்தியான ஒரு அவல் வடை ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. ஈவினிங் வந்தோடனே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தும் கூட உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் ஒரு சட்னி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான அவல் வடை வித் சட்னியோட. இங்கே பாருங்கள், வாவ், டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிபிஸு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.